ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளும் கர்ம விதிகளும், அறிவும் அறியாமையும். அறிவை வளர்ப்பதால் ஒரு வகையான பலனும், அறியாமையை வளர்ப்பதால் வேறு வகையான பலனும் அடையப்படுவதாக அறிஞர்கள் விளக்குகின்றனர் என்று ஈஷோபனிஷத் கூறுகின்றது. முன்னரே விளக்கியபடி உண்மையான அறிவை வளர்ப்பது என்பது ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்தை குறிக்கும். உடலை சௌகரியமாக வைப்பதற்கும் அதனை பராமரிப்பதற்கும் உண்டான அறிவில் முன்னேற்றம் காண்பது என்பது அறியாமையை வளர்ப்பதாகும். ஏனெனில் உடலை பாதுகாக்க நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உடல் அதன் இயற்கையின்படியே செல்லும், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு. மேலும் உடல் பராமரிக்கப்படும் போது வியாதிகள் மற்றும் முதுமை. உடல் ஒவ்வொரு கணமும் அழிவுறுவதை காணும் போதிலும் உடலை பற்றிய அறிவை வளர்ப்பதில் மக்கள் தீவிரமாக உள்ளனர். உடல் பிறக்கும் போதே அதன் மரணமும் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. இதுவே உண்மை. எனவே பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் வியாதி ஆகிய உடலின் இயற்கையான செயல்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உடலானது 3 முக்கிய பொருட்களான கபம், பித்தம் மற்றும் வாயு ஆகியவை அடங்கிய ஒரு பையை போன்றது என்றும், எவனொருவன் இந்த கபம், பித்தம் மற்றும் வாயு அடங்கிய கலவையினை தான் என்று ஏற்றுக்கொண்டுள்ளானோ அவன் ஒரு கழுதை என்றும் ஸ்ரீமத் பாகவதம் 10:84-13 கூறுகின்றது. மிகச்சிறந்த தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் கூட தங்களை கபம், பித்தம் மற்றும் வாயுவின் கலவையாகவே எண்ணுகின்றனர். இது அவர்களது தவறாகும். உண்மையில் ஆன்மீக ஆத்மாக்களான இந்த தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் தங்களது கர்மாவின் அடிப்படையில் திறனை வெளிப்படுத்துகின்றனர். இருப்பினும் அவர்கள் கர்ம விதிகளை புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் கபம், பித்தம் மற்றும் வாயுவின் கலவையை தவிர வேறொன்றும் இல்லை என்றால் நாம் அனைவரும் ஏன் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை? நபர்களின் மத்தியில் வேற்றுமை இருப்பது ஏன்? ஒருவன் கோடீஸ்வரனாக பிறக்கின்றான், மற்றொருவன் கடின உழைப்பிற்கு மத்தியிலும் இருவேளை உணவு கிடைக்காமல் துன்பப்படுகின்றான். ஏன் இந்த வேற்றுமை? செயலையும் அதன் பலனையும் உள்ளடக்கிய கர்ம விதிகளே இதற்கு காரணம். இந்த இரகசியத்தை அறிந்தவன் அறிவுடையவன். மனித வாழ்க்கை வாழ்வின் இரகசியங்களை அறிவதற்கானது. அப்பலனை அடையும் பொருட்டு மனித வாழ்வினை உபயோகிக்க தவறுபவன் கிருபண, கருமி எனப்படுகிறான். இது கர்க உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. உங்களிடம் 1 கோடி ரூபாய் கிடைத்தால் இந்த 1 கோடி ரூபாயை நான் வெறுமனே வங்கியில் வைத்திருப்பேன் என்று நினைத்தபடி அதனை செலவழிக்கவில்லை எனில் நீங்கள் ஒரு கருமி எனப்படுவீர். பணத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. மாறாக எவனொருவன் தனது 1 கோடி ரூபாயை வைத்து மற்றொரு கோடி ரூபாயை அடைகின்றானோ அவன் புத்திசாலியாவான். அதுபோலவே இந்த மனித உடல் விலை மதிப்பெற்றது. இதனை ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக உபயோகிப்பவன் பிராமணன், அறிஞன் எனப்படுகிறான். மேலும் பௌதிக அறிவை வளர்ப்பவன் கிருபணன், கருமி எனப்படுகிறான். இதுவே பிராமணனுக்கும் கிருபணனுக்கும் உள்ள வேறுபாடு. எவனொருவன் நாய்களையும் பூனைகளையும் போன்ற இந்த உடலை புலனுகர்ச்சிக்காக உபயோகிக்கின்றானோ அவன் கருமியாவான். அவன் தன்னிடம் உள்ள 1 கோடி ரூபாவை எப்படி உபயோகிப்பது என்பதை அறிவதில்லை. எனவே தந்தை, தாய், நாடு மற்றும் குருவின் கடமை தங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு அவர்களது வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே ஆன்மீக கல்வியை அளிப்பதாகும். உண்மையில் எவனொருவன் தன்னை சார்ந்திருப்பவர்களை பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆன்மீக அறிவின் தளத்திற்கு உயர்த்த முடியவில்லையோ அத்தகைய நபர் ஒரு தந்தையாகவோ, தாயாகவோ, குருவாகவோ, அரசாங்க தலைவராகவோ ஆகக்கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் வலியுறுத்துகின்றது. ஹரே கிருஷ்ணா. இனி அடுத்ததாக கடவுளை அறியும் வழி என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.